கடந்த சில வாரங்களாக சோதனைகள் நமக்கு எதற்கு ஏற்படுகிறது என்பதை குறித்து நாம் சிந்தித்து வந்தோம். கடந்த சில வாரங்களாக 6 காரியங்கள் எதற்கு கர்த்தர் நமக்கு சோதனையை கொடுக்கிறார் என்பதை குறித்து சிந்தித்தோம். இன்றைக்கு 2 காரியங்களை நாம் குறித்து சிந்திக்கப் போகிறோம். சோதனைகள் எதற்கு நமக்கு வருகிறது என்பது நாம் சிந்திக்கும் போது அது நாம் அனுபவித்த அந்த சோதனை மூலமாக மற்றவர்கள் அதே சோதனையை அனுபவிக்கும் போது அவர்களுக்கு உதவ இந்த சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். மறுபடியாக சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து வந்த சோதனைகள், அத்தனை பாதைகள் மற்றவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே அதே போல சோதனைகள் ஏற்படும் போது நாம் அவர்களுக்கு உதவ ஒருவேளை சோதனைகள் நமது வாழ்க்கையிலே ஏற்படலாம். லூக்கா 22 அதிகாரம் அந்த 31 மற்றும் 32 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அனைவருக்கும் மிகவும் தெரிந்த ஒரு வசனம். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளைகளினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்கு வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். ஆக நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகள் ஏற்படும் போது அந்த சோதனைகளை மற்றவர்களும் அவர்கள் வாழ்க்கையிலே மேற்கொள்வதற்கு நாம் உதவியாக இருக்க வேண்டும். நம்முடைய சோதனைகள் நமக்கு ஒரு பாடங்கள். அந்த பாடங்களை நாம் மற்றவர்களுக்கும் அறிவிக்க வேண்டும். ஆக அவர்களும் சோதனைகளை கடக்க அது உதவியாக இருக்கும். கடைசி காரியம், எதற்கு நமக்கு சோதனைகள் ஏற்படுகிறது என்று பார்க்கும்போது யாக்கோபு 1 அதிகாரம் அந்த 3 வசனத்தை நாம் பார்க்கும்போது சோதனைகள் எதற்கு நாம் வாழ்க்கையிலே ஏற்படுகிறது என்பதை பார்க்கும்போது நாம் சோதனைகளை நாம் கடந்து வரும்போது we develop the enduring strength. எதற்காக அந்த ஒரு பலன் நமக்கு கடவுளுக்காக நாம் பயன்படுத்தப்படுவதற்காக. சோதனைகளை நாம் கடந்து வரும்போது கர்த்தரால் நாம் அதிகமாக பயன்படுத்தப்படுவோம். ஒவ்வொரு சோதனைகளையும் நாம் சாதனைகளாக மாற்றும்போது கடவுள் நம்மை இன்னும் அதிகமாக பயன்படுத்துவதை நாம் உணர முடியும். யாக்கோபு வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இவ்வளவு சோதனைகள், அந்த சொந்த இடத்திலே இருந்து வந்து லாபான் கூட தங்கி அந்த இடத்திலே அவர் மேற்கொண்ட சோதனை அளவற்ற சோதனை, அத்தனையும் கடந்து அங்கே தேவன் யாக்கோபை இஸ்ரவேலாக மாற்றி இந்த ஜனத்தை எப்படியாய் ஆசீர்வதித்தார் என்பதாக நாம் பார்க்கிறோம். எப்படியாய் யாக்கோபை தேவன் பயன்படுத்தினார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக சோதனைகள் என்பது அது ஒரு சாதாரண காரியம் அல்ல. தேவன் நம்மை பயன்படுத்துவதற்கு அது ஒரு பாத்திரமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்த வாரம் சோதனைகளை எப்படி கடப்பது என்பதை குறித்து நாம் சிந்திப்போம். அதற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் ஜெபங்களை அங்கீகரிப்பாராக. ஆமென்.